ஹாய்ங்க. இன்னைக்கு சூப்பரான மணக்க மணக்க கருவேப்பிலை சாதம் தாங்க பார்க்க போறோம். சூப்பரா இருக்குங்க. லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா பார்க்கலாம் வாங்க. கருவேப்பிலை நான் ஒரு 2 கைப்பிடி அளவு எடுத்து வச்சிருக்கேங்க. இதை நல்லா கழுவிட்டு நல்லா காய வச்சு எடுத்துக்குங்க. நிழல்ல உலர்த்துங்க. இப்போ ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நான் எண்ணெய் ஊற்றி தான் நான் வறுக்க போகிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி தான் வறுக்க போகிறேன். ஏன்னா நல்லெண்ணெய் விட்டு செய்யும்போது ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும். வெளியில் வச்சு ஒரு 3-4 மந்த் யூஸ் பண்ணலாம். அதனால இப்போ நான் முதல்ல நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க இது வறுக்கிற அளவுக்கு. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நான் எல்லாமே ஒரே கப் அளவு தாங்க எடுத்திருக்கேன். நீங்க உங்கள்கிட்ட எந்த மெஷர்மெண்ட் கப் இருக்கோ அந்த கப் அளவு எடுத்துக்கோங்க. இதால ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இப்ப கடலைப்பருப்பு நல்லா வறுபடட்டும். கடலைப்பருப்பை ரொம்ப பொறுமையா வருங்க, கருத்து விடக்கூடாது. அதனால பாருங்க ரொம்ப ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா வறுத்து விடுங்க. எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் தான் எல்லா பொருளும் அளந்துக்கணும். நான் சொல்றபடி 1 by 1 போட்டு வறுத்தீங்கன்னா எல்லாமே சூப்பரா இருக்கும், பக்குவமாகவும் வரும். பாருங்க நல்ல எண்ணெயில நல்லா இந்த கடலை பருப்பு வறுக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும், அதே அளவு நான் கருப்பு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதே கப் அளவு. நீங்க வெள்ளை உளுந்து கூட சேர்த்துக்கலாம். இப்ப இதையும் இது கூட சேர்த்துக்குங்க. இதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வறுத்து விடுங்க. ரெண்டும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரணும். நல்லா அந்த மனம் கமகமன்னு வரணுங்க வாசனை. அப்பதான் நம்ம பொடி கெட்டு போகாம நல்லபடியா இருக்குங்க, சூப்பரா இருக்கும். சாப்பாட்டுக்கும் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்கும் நல்லதுங்க. இந்த கருப்பு உளுந்து சேர்க்கறது ரொம்ப உடம்புக்கு நல்லது, இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்துங்க. கண்டிப்பா கருப்பு உளுந்தை எல்லாத்துக்குமே எவ்வளவு சேர்த்துக்க முடியுமோ அவ்வளவு சேர்த்துக்கோங்க. இப்ப இது ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நான் கொஞ்சமா புளி எடுத்து வச்சிருக்கேன். ரொம்பவும் அதிகமா போட்டுறக்கூடாது, போட்டா இந்த சுவை மாறிடும். கொஞ்சமா புளி சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. புளியும் நல்லா வறுத்து வரணுங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல இதே கப் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கிறேங்க. வேர்க்கடலையும் நல்லா வறுபடட்டும். இது எல்லாம் சேர்த்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணி 1 by 1 சேர்த்து வதக்க முடியும்னா செய்யுங்க. இல்ல நான் தனித்தனியா வறுத்துக்கிறேன்னா கூட தனித்தனியா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றையும் இந்த கரெக்டா கருவை விடாம வறுக்கிறது தாங்க பக்குவம். இதெல்லாம் சேர்ந்து ஒன்னா நல்லா வதங்கி வரட்டும். இப்ப இது கூட 1/4 கப் கருப்பு எள்ளு எடுத்துருக்கேன். நீங்க உங்களுக்கு விருப்பப்பட்டா வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கிக்கீங்க. இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜீரகமும் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்து வறுத்துக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுந்து வரட்டுங்க. எல்லாமே லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க, அப்பதான் பொடி வாசமா நல்லா இருக்கும். இப்ப இது கூட நான் ஒரு 10 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதே குழந்தைங்களுக்கு எல்லாம் செய்றீங்கன்னா ஒரு 5ல இருந்து 6 மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப காரமா இருந்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. நான் இது மீடியமான காரமா இருக்கும், அதனால நான் ஒரு 13 மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கு மாதிரி சேர்ந்து எடுத்துக்கோங்க. நான் எப்படி சொன்னனோ அதே மாதிரியே ஒன்னொன்னா சேர்த்து வாங்குங்க. அப்பதான் இந்த பக்குவமா செய்யும் போது தாங்க எல்லாமே நல்லா இருக்கும். இப்போ இது கூட இப்ப பாருங்க இதெல்லாம் நல்லா வறுத்து வாசமா இருக்குதுங்க. இதுல நான் இன்னும் பெருங்காயம் சேர்க்கணும். அதை நான் தனியா எண்ணெய் விட்டு பொரிச்சு எடுத்துப்பேன். இதுக்கு மேல பாருங்க எல்லாம் பொரிஞ்சு நல்லா வந்துருச்சு. இப்ப அடுத்த எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு கொட்டி நல்லா ஆற விடுங்க. ஆற விட்டு தான் அரைக்கணும். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்னா சேர்த்து வறுக்க தெரியலன்னா எல்லாத்தையும் தனித்தனியா சேர்த்து வறுத்துக்குங்க. இப்ப இது நல்லா ஆறட்டும். இப்ப இதெல்லாம் ஆறியாச்சு. இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிங்க. நல்லா ஆறட்டுங்க.
இதெல்லாம் நல்லா ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து பொடி பண்ணிக்கலாம். இப்ப இதுல அடுத்த பொருள் எல்லாம் வறுத்துக்கலாம். இதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்குங்க. ஏன்னா பெருங்காயம் பொரிக்கணும். அடுத்து நம்ம தட்டி வச்சிருக்க பூண்டு பாருங்க, நல்ல ஒரு கட்டி பெருங்காயத்தை எடுத்து நான் வந்து குட்டி குட்டியா உடைச்சு வச்சிருக்கேன். இதை இது கூட சேர்த்துக்குங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்ப கருவை விடாம நல்லா பொரிஞ்ச உடனே எடுத்துக்குங்க. நல்லா பொரிஞ்சு வர்றது நமக்கே நல்லா தெரியும். பாருங்க எப்படி எல்லாம் நல்லா உப்பி வருது பாருங்க. இந்த மாதிரி வந்தோடனே எல்லாமே லோ ஃப்ளேம்லயே வச்சு செய்யுங்க. அப்பதான் எல்லாமே சூப்பராகவும் இருக்கும், மணமாவும் இருக்கும். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்ப இதையும் நம்ம அந்த வறுத்து வச்ச மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்ப நான் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா 2 பூண்டு கட்டி எடுத்து நல்லா தட்டி வச்சிருக்கேங்க. அப்பதான் தட்டி வச்சு சேர்த்தாதான் நல்லா அந்த பூண்டு வந்து எண்ணெயில நல்லா வறுபட்டு சூப்பரான ஒரு சுவையை கொடுக்குங்க. இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கறதுக்கு ஒரு 1ல இருந்து ஒரு 5 நிமிஷம் ஆகுங்க. இந்த பூண்டோட கலரு ரொம்பவும் மாறிடக்கூடாது. ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுபடட்டும். நான் வந்து பூண்டு கருவேப்பிலை பொடி தாங்க செய்யறேன். அதனால நான் பூண்டு சேர்த்திருக்கேன். சில பேருக்கு பூண்டோட ஸ்மெல் பிடிக்கல, பூண்டு வேணாம்னா இதை எடுத்துருங்க. பூண்டு தேவையில்ல. ஆனா பூண்டு சேர்த்துக்கிட்டா ஃபிளேவர் நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது, டேஸ்டாவும் இருக்கும். இந்த பூண்டை நல்லா செவக்க வறுத்துக்குங்க. பூண்டு வந்து ரத்தத்துல இருக்கிற இதெல்லாம் சுத்தகரிப்பு பண்ணுங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க பூண்டு. அதனால வந்து பூண்டு வந்து எப்பயுமே நம்மளோட சாப்பாட்டுல இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதனால கண்டிப்பா எல்லாரும் பூண்டு வந்து சேர்த்துக்குங்க. பூண்டு பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. சத்தம் கேக்குதுங்களா? சலன்னு இந்த மாதிரி வரும்போது இதை ரொம்பவும் கருக்க விட்டுறக்கூடாது, அப்புறம் கசப்பு தன்மை வந்துடும். இந்த மாதிரி வரும்போது நீங்க வந்து இதையும் ஒரு பிளேட்டுக்கு இப்ப மாத்திக்கலாம். இதையும் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாத்திடுங்க. அப்படியே இது நல்லா ஆறட்டும். இப்ப வந்து இதே கடாயிலங்க கருவேப்பிலைய நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்ப இதுல வந்து கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்குங்க. எனக்கு 1 ஸ்பூன் போதுங்க. உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. இது 2 ஏன் சேர்க்கிறோம்னா இந்த கருவேப்பிலையோட கலரு மாறாம அப்படியே இருக்குங்க. எப்படி நம்ம வதக்குறோமோ அதே அளவு பச்சை கலர்ல அப்படியே இருக்குங்க. அப்பதான் வந்து கருவேப்பிலை பொடி வந்து மணமாவும் இருக்குங்க, சூப்பராகவும் இருக்குங்க. கொஞ்சம் கூட இதோட கலர் தன்மை வந்து மாறாதுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சு 1 நிமிஷம் நல்லா ஹைல இது பண்ணிட்டு அப்படியே லோ ஃப்ளேமுக்கு மாத்திடுங்க. இதெல்லாம் அப்படியே நல்லா வதங்கி வரட்டும். இந்த மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு இந்த கருவேப்பிலையை வதக்கும் போது அவ்வளோ வாசமா இருக்குங்க, கபகமன்னு இருக்குங்க. நீங்க ஒரு தடவை இது மாதிரி பண்ணி பாருங்க, டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. கருவேப்பிலையில வந்து அவ்வளோ அயன் சக்தி இருக்குங்க. மாதவிட பெண்களுக்கு வந்து ரொம்ப உதாப்போக்கு ஜாஸ்தியா இருந்ததுன்னா கருவேப்பிலை தொகையெல்லாம் அரைச்சி சாப்பிடும்போது உடம்ப ரொம்ப கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்குங்க. கண்டிப்பா இந்த மாதிரி வந்து நம்ம வந்து தொகையலோ பொடியலோ செஞ்சு நம்மளோட ஹெல்த்தை வந்து நம்ம பாதுகாத்துக்கணுங்க. இப்ப பாருங்க கருவேப்பிலை நல்லா வதங்கிச்சு. சத்தம் கேக்குது பாருங்க, சலன்னு சத்தம் கேக்குதுங்களா? இந்த மாதிரி வரும்போது நீங்க வந்து எடுத்து இருக்கணுங்க. பாருங்க அப்படியே இந்த கலர் கொஞ்சம் கூட மாறாம அப்படியே இருக்கு பாருங்க. இப்படி இருந்தாதான் நல்லா இருக்குங்க. பாருங்க இதை எடுத்து கையில நுணுக்கும் போது எப்படி இதாகுது பாருங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க. இது இப்ப கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டுங்க. ஆறுனதுக்கு அப்புறம் பாருங்க இன்னும் சூப்பரா நல்லா இதாயிடுங்க.
இதையும் அப்படியே ஒரு பிளேட்டுக்கு அப்படியே மாத்திருங்க. இப்ப இது நல்லா ஆறட்டுங்க. ஆறுனாதான் நல்லா இருக்கும். இது அப்படியே ஆற விடுங்க கொஞ்ச நேரம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நம்ம பொடி அரைச்சிக்கலாங்க. இங்கே பாருங்கள், இதில் கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் வறுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு தான் எண்ணெய் விட்டு நீங்கள் வறுத்துக்கணும். இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. 1 பை 1 சேர்த்து அரைங்கங்க. இப்போ இதை மட்டும் நல்லா கொரகொரப்பாக, ஓரளவுக்கு கொரகொரப்பாக இந்த மாதிரி அரைச்சி கொண்டு வந்துருங்க. இப்போ இதை அப்படியே ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிங்க. இப்போ நம்ம இது கூட இப்போ தனியாக நம்ம வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் தனியாக அரைக்கணுங்க. அப்போ தான் வந்து கொஞ்சமும் நல்லா சூப்பராகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும். நம்ம எள்ளுலாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த எண்ணெய் கசப்புலாம் இல்லாமல், உருண்டை இல்லாமல் தனித்தனியாக அரைச்சி சேர்க்கும்போது சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை எவ்வளோ க்ரீன் கலரில் அப்படியே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட நான் அந்த வறுத்த பூண்டை சேர்த்துருக்கேன். பூண்டை சேர்த்து மொத்தமாக எல்லாம் அந்த முன்னாடியே அரைச்சி வச்ச பொடியையும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரே அடியாக நல்லா இப்போ ஒரே ஒரு பல்ஸ் மூடு விட்டுக்குங்க. இடையில இடையில அந்த பூண்டு அப்படியே இருந்தால் தாங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பல்ஸ் மூடு விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லாமே அரைஞ்சிருச்சு. சூப்பராக இருக்குது பாருங்கள். பொடி பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ரொம்ப ஹெல்த்தியான பொடிங்க. இதை வந்து நீங்கள் வந்து சாதத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தோசை ஊற்றி தோசை கூட சேர்த்துக்கலாம். கூடவே நான் வறுத்து வச்ச கருவேப்பிலையை கொஞ்சமாக இப்படி நுணுக்கி போட்டுக்குங்க. இதுவும் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வறுத்த கருவேப்பிலையை சேர்க்கும்போது. இப்போ வந்து இதை நீங்கள் தோசை, இட்லி கூட சாப்பிட்லாம். தோசை மேலே தூவி கூட தோசைக்கு சாப்பிட்லாம். இது கூடயே கொஞ்சமாக தேங்காய் துருவி, கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி விட்டு துவையலை கூட அரைச்சிக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஒரு தடவை துவையலும் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து குக்கரில் சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக இந்த பாருங்கள், சாதம் வந்து இப்படி நம்ம அழுத்தும் போது நல்லா இதாக இருக்கணும், இல்லைன்னா தொண்டையில் வெட்டிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிளறினா தான் சாதம் வந்து வேக வச்சு இந்த மாதிரி கிளறினா தாங்க சூப்பராக இருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு நல்லா ஒரு கிளறி ஆற விடுங்க சாதத்தை. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ இந்த சாதத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க. தாளிப்பு சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு கடாயை சூடு பண்ணிக்கிட்டு அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தாளிப்புக்கு கொஞ்சமாக வேர்க்கடலை சேர்த்துக்குங்க. இப்போ இதில் கூடவே கொஞ்சமாக முந்திரி பருப்பும் சேர்த்துக்குங்க. இது முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க. இப்போ இது நல்லா வறுபட்டுருச்சு. அப்படியே எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கிங்க. இப்போ இதில் எண்ணெய் காஞ்சி தான் இருக்குது. இதில் கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்குங்க. கூடவே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்குங்க. இதில் ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை இலை சேர்த்துக்குங்க. இப்போ அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க. தூள் சேர்த்துக்குங்க. கரிஞ்சிடக்கூடாது, அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு பெருங்காய பொடி சேர்த்துக்குங்க. இப்போ திரும்பவும் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. இது நல்லா இதாகணும் ஒன்று. இப்போ இந்த புளி கரைசல் நான் கொஞ்சமாக புளி கொஞ்சமாக நல்லாயிருக்கும், அப்போ தான் இது சேர்க்கறதுக்கு. இது கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இப்போ இதில்
கொஞ்சமாக வெறும் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போ இந்த பொடி சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டுங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் சுண்டட்டும். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்குங்க. வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்குங்க. இதுவும் ஆப்ஷனல் தான். இதோடு சேர்த்து செய்யும்போது சூப்பரான ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. வெல்லம் எப்பயுமே ஒரு புளிப்பு, இனிப்பு, காரம் இதிலெல்லாம் இருக்கும்போது வெல்லம் சேர்க்கும்போது ஒரு நல்ல கூடுதல் சுவையை கொடுக்கும். இது கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள், தொக்கு நல்லா அப்படியே சுருண்டு வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின எண்ணெய்லாம் பிரிஞ்சு போய் நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ தேவையோ சாதத்துக்கு அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து இப்போ நம்ம சாதத்தை தாளிச்சிக்கலாம். பாருங்கள், அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை அப்படியே சாதத்தை தாளிச்சிக்கலாம். இப்போ சாதம் நல்லா பாருங்கள் பொல பொல பொலன்னு ஆறிடுச்சு. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச கடலை, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலைகளையும் சேர்த்துக்குங்க. ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம செஞ்ச அந்த தொக்கு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு தாளிப்பு கொடுத்தோம்ல, அந்த இதை கூட சேர்த்துக்குங்க. புளி சாதத்தோடு இது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த கருவேப்பிலை சாதம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இந்த பொடி, இந்த பொடியில் கொஞ்சமாக தூவிக்கிங்க. அப்படியே கிளறுங்க. நான் இப்போ இப்படியே இதை சாப்பிட போகிறேன். அதனால் நான் வந்து கை வச்சே பிசைஞ்சிக்கிறேன். ஏன்னா கை வச்சு பிசைகிற மாதிரி வராது. கை வச்சு பிசையும் போதுங்க, நான் இப்போ இப்படியே சாப்பிட போகிறேன், அதனால நான் கை வச்சு பிசைகிறேன். சூப்பராக இருக்குங்க, டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். உப்புலாம் செக் பண்ணி பார்த்துக்குங்க எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி நான் சொன்ன அளவுகளோட இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி அரைச்சி இந்த மாதிரி ஒரு தொக்கு பண்ணி சாப்பிடும்போது சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவும் ஈஸியாகவும் ரெசிபி. காலைல லஞ்ச் பாக்ஸு கூட நீங்கள் வந்து இந்த தாளிக்கிறத முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு கூட செஞ்சுக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதுமாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ரிலேட்டிவ்க்கெலாம் என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. பெல் ஐக்கானை அமைக்கி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு திரும்ப சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.